நாமத்தினாலே இந்த கால வேளையில கூடியிருக்கிற சபையாருக்கு மனமார்ந்த நன்றிகள். ஆமென். அருமையான பாஸ்டருக்காக, குடும்பத்துக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஜீவிப்பதற்கு அடையாளங்களாக நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஆமென். தொடர்ந்து ஆண்டவருக்கு சித்தமானபடி இந்த தேவனோடு நெருங்கிய அனுபவங்களை குறித்து நாம் தொடர்ந்து வசனங்களிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமான ஞாயிற்றுக்கிழமை என்று அன்பை குறித்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். ஆமென். எத்தனை பேர் நிலவு பார்த்துருக்கிறீங்க? டெய்லி பார்க்குற அனுபவம் இருக்குதுங்களா? ஆமாம். அதனால் நிலவு எல்லாரும் பார்க்குற அனுபவம் இருக்குது இல்லையா? எத்தனை பேருக்கு நிலவை குறித்ததான கூடுதல் அறிவு இருக்குது? என்ன அறிவு இருக்குது அப்படின்னு பார்த்தா, நிலவு ரவுண்டாக இருக்கும், அப்புறம் அது ஒரு நாள் அப்படி முழு நிலவாக இருக்கும், அதுக்கப்புறம் தேஞ்சு ஒரு நாள் இல்லாமல் போயிடும், திரும்ப அடுத்த மாதம் வந்துடும். இவ்வளவுதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் கூடுதலாக குழந்தைகளுக்கு என்ன இருக்குன்னா, நிலாவில் பாட்டி வடை சுட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். அப்புறம் நாள் பட அது இல்லை அப்படின்ற ஒரு நிஜமும் நமக்கு தெரியும். ஆனால் சில பல வருஷங்களுக்கு முன்னாடி முதல் அந்த நிலவில் போய் ஒருத்தர் கால் வச்சார். அவருக்கு ஆம்ஸ்டாங் அப்படின்னு ஒரு பேர் இல்லையா? அவரோடு கூட சிலர், அதுக்கப்புறம் நிலவில் நிறைய பேர் போய் கால்களை பதித்து காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவர் எண்ணங்களுக்கு 100% எதிர்மறையான நிகழ்வுகள் தான் நிலவிலே இருக்கும். ஆமேன். அது போலதான் கடவுளை அந்த நிலவுல இறங்கி கால் பதிச்சு நடந்த அனுபவங்களை பெற்றிருக்கிற அனுபவங்களுக்கும் தூரத்துல ஒரு வட்டமா இருக்குது அப்படின்ற அனுபவம் தான் கடவுளோட நெருங்கி இருக்கிறதுக்கும் கடவுளை விட்டு தூரம் இருக்கிறதுக்கான வித்தியாசம். ஆமேன். அதனால இன்னைக்கு ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு நம்ம மிக அடித்தளமா இருப்பது ஜெபமும் வேத தியானம் தான். நம்ம இந்த கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 6 வாய்ப்புகளை பயன்படுத்தி நெருக்கமா இருப்பதற்கான அடையாளங்களை வேதத்திலிருந்து நாம் தேட போகிறோம். ஆமேன். அதுல முதல் தலைப்புல ரகசியம். என்னது? ரகசியம். சில வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 32வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3:32ங்களா? வாசிங்க. நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. ஆமா, ரகசியம் அப்படின்னா இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா மறைபொருள். பொதுவாகவே ரகசியங்களை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோமா? யாருக்கிட்ட சொல்லுவோம்? எல்லாம் சொல்லுங்க. நெருக்கமானவங்க கிட்ட தான் சொல்லுவோம். எல்லாருக்கிட்டையும் நம்முடைய ரகசியங்களை நம்ம சொல்ல மாட்டோம். அதை நாம் தூற்றி திரியவும் மாட்டோம். ரொம்ப கவனமா இருப்போம். யாருக்கிட்ட போய் இந்த விஷயத்தை மனம் திறந்து பேசுறது. பாருங்க, ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுங்க. அவர் யாரை தேடிட்டு இருக்கிறார் தெரியுங்களா? ஆமேன். அவரோடு கூட நெருக்கமா இருக்கிற நபர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு வயது வரம்பே கிடையாது, நிறைவேற்றுமை கிடையாது. அவர் ஒல்லியா இருக்காரா, குண்டா இருக்காரா, உயரமா இருக்காரா, குட்டையா இருக்கிறாரா, அவர் எந்த ஜாதி, எந்த இனம், எந்த நாட்டுக்காரு, அப்படிலாம் வித்தியாசமே கிடையாது. ஆண்டவருடைய இருதயங்கள் இருக்கக்கூடிய காரியத்தை அவர் பகிர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு சில அடையாளங்கள். நீதிமான்களோடு அவருடைய ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 14வது வசனம். கர்த்தருடைய ரகசியம், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவருக்கு பயந்தவர்களிடத்திலே இருக்கிறது. பயந்தவர்கள் அப்படின்னா அப்படியே இந்த காலத்துல நிறைய பேர் பார்க்கிறோம். பயப்படுறாங்களா, பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல. பயப்படுறாங்களா, பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல. அதாவது பயம் அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னா, பைபிள்ல மரியாதை, அது மனமார்ந்த நிலையில, ஆழ்ந்த மனதில் ஒரு மரியாதையோடு கூட அவரிடத்தில் இருக்கிறவர்கள். அந்த சிலர், நான் யாருக்கிட்ட நான் என் ரகசியத்தை வெளிப்படுத்த ஆசையா இருக்கிறேன்னா, என்னை மதிக்கிறவன். யாரு? எப்படி மதிப்பீங்க? மிதிக்க தெரியும், மதிக்க பாருங்க. அவருடைய வார்த்தைகள்ல சூலமித்தியால் சொல்றார், அவர் எப்ப பேசுவார்னு நான் ரொம்ப காத்துக்கிட்டே
இருக்கிற நிறைய சூழமத்தியால அவர் எப்ப பேசாம இருப்பாருன்னு ஆமா நல்லா கவனிக்கணும். அவர் சொல்றாரு, என்னை மதிக்கிறவங்களோட என்னுடைய ரகசியங்கள் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸின் புத்தகம் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் நினைக்கிறீங்க நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் நினைக்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். ஆமா, நாடார் ஜாதி, அப்புறம் கவுண்டர் ஜாதி அப்படின்ற மாதிரி, இது ஊழியக்காரர் ஜாதி, இது விசுவாசி ஜாதின்ற மாதிரி இந்த ஜாதி வேறுபாடு பைபிள்ல கிடையாது. அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் உன்னை சொல்லாம அவர் செய்யறது இல்லையா? அல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்கிறேன், வீட்டுல நடக்கிறது நமக்கு தெரியுதா? நாளைக்கு நடக்க போறது நமக்கு தெரியுமா? பாருங்க, புறவினத்தாருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நாளைக்கு நடக்க போறத கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, நாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் தான் நான் போடுறேன். வசனங்கள்ல இருக்கிற வெளிப்பாடுகள் நமக்கு ஆழமானது. நடைமுறை வாழ்க்கைக்கும் கர்த்தர் நம்மோடு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பல வித்தியாசமான மொழிகள்ல அவர் நம்மோடு பேசுவார். தரிசனத்தின் மூலமா பேசுவாரு, சொப்பனத்தின் மூலமா பேசுவாரு, தம்முடைய வார்த்தைகளின் மூலமா பேசுவாரு. ஏன் தெரியுமா? எதையும் நமக்கு வெளிப்படுத்தாம அவர் ஒன்னுத்தையே செய்யறது இல்லையா. அதுக்கு அப்படியே நேருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க தான் நீங்களே நான். அவருக்கு சொல்லாம எல்லாத்தையும் செய்வோம், எல்லாத்தையும் சிக்கலாக்கிட்டு, அப்பா என்னால எவ்வளவு சிக்கலாக்க முடியுமோ ரொம்ப திறமையா சிக்கலாக்கிட்டேன், ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு நிற்கும் போது திரும்ப தலையில 2 கொட்டை கொட்டி திரும்ப அந்த சிக்கலை எடுத்து விடுவார். நம்ம ஒரு 6 மாசம் அடங்கி கம்முன்னு இருப்போம். திரும்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா? நமக்குள்ள திறமை வளர்ந்துரும், நமக்குள்ள சமாதானம் வந்துடும், நமக்குள்ள சந்தோஷம் வந்துடும், கொஞ்சம் கையில காசெல்லாம் வந்துடும். திரும்ப நம்முடைய வேலைத்தனத்தை ஆரம்பிச்சிருவோம், நம்முடைய குறும்புத்தனத்தை ஆரம்பிச்சு திரும்ப சிக்கலை பண்ணி திரும்ப அடுத்த 3 மாசத்துல திரும்ப சிக்கலை உண்டாக்கணும்னு திரும்ப ஆண்டவரே எனக்கு சிக்கல் ஆயிடுச்சுன்னும் போது திரும்ப அந்த சிக்கலை, இப்படித்தானே வாழ்க்கையில எத்தனையோ சிக்கலை ஆண்டவர் நமக்கு எடுத்து விட்டுட்டே இருந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சிக்கலை ஏற்படுத்தினதே இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், மனசார சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் எதையும் நம்மிடத்தில் சொல்லி செய்வதற்கு அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கமா இருக்கிறோம்னா இதெல்லாம் கொஞ்சம் இந்த சத்தியங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அவர் என்னோடு பேச விருப்பமா இருக்கிறார். அவர் என்னோடு கூட தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்த, என்னை பற்றி வெளிப்படுத்த விருப்பமா இருக்கிறார். அவரை பற்றி வெளிப்படுத்த விருப்பமா இருக்கிறார். தேசத்தை பற்றி வெளிப்படுத்த விருப்பமா இருக்கிறார். அதற்கு நெருக்கமான நண்பர்களை அவர் தேடுகிறார். அது நானாவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 3வது வசனம். 28:3. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. பாருங்களேன், தானியேலே பெரிய ஆளுங்க. கடவுள் எல்லா ராஜ்யங்கள்ல நடக்க போற விஷயங்களையும் தமது ஜனத்தின் மத்தியிலே நடக்க போற விஷயங்களையும் தானியேலுக்கு கடவுள் வெளிப்படுத்தினார். எசேக்கியேலுக்கு சொல்றாரு, இன்னும் கூடுதலா உனக்கு நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். நம்மள மாதிரி தான் அவங்களும் 3 வேளை சாப்பிட்டாங்க, நம்மள மாதிரி அவங்களுக்கு தூக்கம் தேவையா இருந்தது, நம்மள மாதிரி அவங்களுக்கு குடும்பம் இருந்தது. தானியேலுக்கு இல்லை. நாம் எதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிறோமோ அதே நிலையில் தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய நிலை என்னவாக இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்னவாக இருக்கிறது? அவங்க கிட்ட அன்னைக்கு கார் கிடையாது, நம்ம கிட்ட இன்னைக்கு கார் இருக்குது. அவங்க கிட்ட அன்னைக்கு பைக் கிடையாது, இன்னைக்கு நம்ம கிட்ட பைக் இருக்குது. அன்னைக்கு அவங்க கிட்ட ஏசி கிடையாது, இன்னைக்கு நம்ம கிட்ட ஏசி இருக்குது. இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி அன்னைக்கு இல்லை, நமக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களை விட நாம் அதிகமாக, அல்லேலூயா, ஆமென், அவங்களை விட எத்தனை பேர் பல பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, நம்ம சமுத்திரம் மாதிரி. ஆமென். எவ்வளவு கொடுத்தாலும் ஏப்பம் விட்டுட்டு போயிடுவோம். வாழ்க்கையிலே போதும் அப்படின்னு சொல்ற ஒரு இடம் எதுன்னா சாப்பிடும் போது சொல்றது தான்.
அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. மற்ற எதுக்குமே போதாது, எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. 10 கோடி உடனே சமாளிச்சிடலாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம நல்லா கவனிக்கணும். நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் தேவனோடு இணைந்து மிகப்பெரிய ரகசியங்களை, மறைபொருள்களை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆமென். அவர்களுக்கு அது சாத்தியமானால் நமக்கும் அது சாத்தியம். முதல்ல நம்ம நம்பணும். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. எசேக்கியேல ஆவியில ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டாராம். எங்க கூட்டிட்டு போயிட்டாரா? இதெல்லாம் நமக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம அப்படியே பைபிள் காலத்திலிருந்து வேற மாதிரி ஆயிட்டு இன்னைக்கு வேதாகம கல்லூரிகள்ல கூட அதெல்லாம் அது ஒரு காலம், இதெல்லாம் இல்லைன்னு நம்மளை மங்கினி ராமாவாக்கி வச்சிருக்கிறாங்க. நமக்கு ஒன்றும் தெரியாம எல்லா மதத்தவரும் அவரவருடைய கோயிலுக்கு போயிட்டு வருகிற மாதிரி நம்மளும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம். அவங்களுக்கு நாளை தினம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது போல நமக்கும் தெரியாது. போறோம், ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், வரோம். அவர் ஊமை ஆண்டவர் பாருங்க, அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? திரும்ப சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. நம்மோட அவர் பேசுவார். அவர் தம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். பாருங்க, அந்த வெளிப்பாடுன்ற அந்த வரமே நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வேலி தெரியுமா? ஆமென். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நாம் அதை உணர்ந்து செய்தோமோ உணராமல் செய்தோமோ அந்த வெளிப்பாடுகள் நம்முடைய தொழிலை காப்பாற்றி இருக்கிறது. அந்த வெளிப்பாடுகள் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறது. அதற்கு கூடுதல் கவனத்தை செலுத்தும் போது இன்னும் இந்த வெளிப்பாடுகளில் நம்மால் வளர முடியும். ஏன் நெருக்கமாக இருக்க வேண்டும்? 10 பாட்டு பாடிட்டு வந்துட்டா நெருக்கமா இருக்கணும்னு அர்த்தமா? கான்வர்சேஷன் இருக்கணுங்க. 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்கணும். ஆமென். நான் பேசுறேன், நான் பாடுறேன், நான் வசனம் படிக்கிறேன், அவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாம் சொல்லுங்க. அவர் என்ன சொல்லுகிறார், அது ரொம்ப முக்கியம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேகமா. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. பாருங்க, எவ்வளவு அழகா பிரிச்சு காட்டுறார் ஆண்டவர். நான் சொல்லக்கூடிய இந்த ராஜ்யத்தினுடைய சத்தியங்கள் புறவினத்தாருக்கு தெரியாது. கேட்பாங்க, ஆனா அது கேட்காத மாதிரி. அவங்க பார்ப்பாங்க, அது பார்க்காத மாதிரி. ஆனால் உங்களுக்கு இந்த வெளிப்பாடுகள் அறியும்படிக்கும் உணரும்படிக்கும் அதிலே நடக்கும்படிக்கும் அது உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு அருளப்பட்டு இருக்கிறது? மற்ற கதையெல்லாம் விட்டுருவோங்க. எனக்கு தேவன் என்னோடு பேசுவதற்கும் அவருடைய மகத்தான சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்துவதற்கும் எனக்கு அந்த வரத்தை, அந்த கிருபையை கடவுள் எனக்கு அருளியிருக்கிறார். இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? உலகத்தை மறந்துட்டாங்க, பணத்தை மறந்துட்டாங்க, உலக உறவுகளை மறந்துட்டாங்க. அவங்க தேவனோடு வாழ்வதற்கு தங்களை தனிமைப்படுத்தி கொண்டார்கள். அதுல நிறைய பேருடைய அனுபவங்கள் நமக்கு பைபிள்லே இருக்கு. ஆதி ஆகமத்துல நீங்க அப்படியே தொடர்ந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த தெளிவான சத்தியங்களை புரிந்து கொண்டார்களோ அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு தங்களை தனிமைப்படுத்தி கொண்டார்கள். மக்களை விட்டு தூரம் போயிட்டாங்க, பணத்தை விட்டு தூரம் போயிட்டாங்க, உலக புகழ், பெருமை, அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டு அவங்க தங்களை தனிமைப்படுத்தி கொண்டார்கள். அதனாலதான் மகத்தான வெளிப்பாடுகளை இந்த வேதாகமத்திலே கொடுக்க முடிந்தது. நம்மள மாதிரி பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறவங்க பைபிள் எழுதலைங்க. ஆமென். பிஸி ஷெட்யூல்ல இருந்தவங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இதுல யூடியூப்லயே அதை பார்த்துட்டே இருக்கும்போது, பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் செய்தவர்கள்லாம் பிஸியா இருந்தவங்க இல்லைங்க, சோம்பேறிகள் தான் செய்தார்கள். இந்த ஆப்பிள் தலையில விழுந்தது, அவர் யாருன்னு தெரியல எனக்கு. ஐசக் நியூட்டன். அவர் போய் ஒரு மரத்தடியில இப்படி போய் இத்தனை ஃபார்முலா நான் கண்டுபிடிப்பேன், இதெல்லாம் பிற்காலங்களில் புத்தகமா எழுதி இப்படி எல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல படிச்சு கொடுப்பாங்கன்ற பெரிய கனவுல எல்லாம் இல்லையா. ஒருத்தவங்க சொல்றாங்க, அப்படியே
போய் ஒரு மரத்தடியில தூங்கலான்னு போனவர் மேல ஒரு ஆப்பிள் விழும்போது இது ஏண்டா மேல இருந்து கீழே விழுதுன்னு அப்ப ஆராய்ச்சியை தொடங்கினாரு. நான் சொல்றேன், கடவுளுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கும் இளைப்பாறுவதற்கும் பழகுகிற ஒரு கூட்டத்தின் மத்தியிலே தான் தேவன் தம்முடைய இருதயத்தை திறக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். ஜெபாரையில் உட்காந்துட்டு ஒரு பக்கம் மொபைல், ஒரு பக்கம் மெயில், ஒரு பக்கம் மெயில், ஒரு பக்கம் வாட்ஸ்அப், ஒரு பக்கம் ஃபேஸ்புக்கு, எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா ஆமென் 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 நீங்க தட்டி விட்டுக்கிட்டு அங்க கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு காசு அனுப்ப வேண்டியவங்களுக்கு காசு அனுப்பிக்கிட்டு இபி பில்ல கட்டிக்கிட்டு கேஸுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இப்படியே ஜபமும் பண்ணிக்கிட்டு 2 வசனம் படிச்ச உடனே டக்குன்னு பல நேரத்துல பல விஷயங்கள் ரொம்ப தெளிவா ஞாபகத்துக்கு வர ஒரே இடம் ஜபார் தான். எதெல்லாம் மறந்து போறோமோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவா வந்து ஞாபகத்துக்கு வர இடம் எந்த இடம்? ஜப. அந்த அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த 24 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை அந்த 1 மணி நேரத்துல தெளிவா செஞ்சுட்டு ஏப்பம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டு வந்தோம்? ஜபம் பண்ணிட்டு வந்தோம். எத்தனை அதிகாரம் படிச்சோம்? நீதிமொழிகள் படிச்சிட்டோம். அதுதான் 2 வசனம் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இல்லை. எங்க நமக்கு வெளிப்பாடு வரப்போகுது? நம்ம எங்க தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய நெருக்கத்துக்கும் தேவனுடைய வெளிப்பாடுகளுக்கும் நம்ம எவ்வளவு தூரமா இருக்கிறோம் என்பது அவரவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா ஆமென். உலகை மறந்தவர்கள் பரத்தை சுதந்தரித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 11:25 நீங்க குறிப்பு மட்டும் எடுத்துங்க, நேரம் இல்லை. ரோமர் 11:25 எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு. யூதர்களுடைய நிலை என்ன? கடவுளோட பல வருஷங்கள் நெருக்கமா இருந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே யூதர்களின் நிலை என்ன? புறவினத்தாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் யூதர்களில் ஒரு பங்கு கடினமா இருக்கும். கடவுள்கிட்ட இருந்து பதில் வந்ததுங்க. இன்னி வரைக்கும் நடக்க போற விஷயத்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டாரு. இன்னி வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்குது. அல்லேலூயா. கடவுளோட நெருங்கி இருக்கும்போது 2000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்த கூட கடவுள் பேசுவாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? 2 நாளைக்கு அப்புறம் நடக்க போத கடவுள் சொல்ல மாட்டார், நமக்கு காட்டுவாரா காட்ட மாட்டாரா? எத்தனை பேருக்கு அந்த அனுபவங்கள் நிச்சயமா இருந்திருக்கும்? அல்லேலூயா. அடுத்து ரோமர் 16:25 வாசிக்கிறோம், சகல இனத்தாரும் கிறிஸ்துவுக்குள் வருவார்கள் என்ற வெளிப்பாட பவுலுக்கு ஆண்டவர் சொல்றார். ஆமென். யூதர்கள் மட்டும்தான் மனநிலை இருந்துச்சு. இல்ல, எல்லா இனத்தவரும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்ற ஒரு மகத்தான வெளிப்பாட்டை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கடவுள் வெளிப்படுத்தினார். எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்து வாசிக்க வேணாம், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 3:3 புறவினத்தார் யூதர்களுக்கு சமமானவர்கள். இதெல்லாம் முக்கியமான டாக்டரின். அந்த காலங்களில் இருந்த சவாலான விஷயங்களுக்கெல்லாம் யார்கிட்ட இருந்து பதில் வந்துகிட்டே இருக்குது? பவுல் கிட்ட இருந்து பதில் வரதுக்கு காரணம் என்ன? பவுல் தேவனோடு நெருக்கமா இருந்ததுனால கேள்விகளுக்கு பதில் வந்துகிட்டே, நமக்கு கேள்வி மட்டுமே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கேள்வியா வருது பிரதர். சரி, பதில் எங்கிருந்து வரும்? நான் நெருக்கமா இருந்து உனக்கு பதில் எடுத்து கொடுக்கணும். நீ கேள்வி மட்டும் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு தான் வளர்றது? பதில் உங்களிடத்தில். என்ன வசனம் சொல்றது? பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, போதிக்கும். இன்னொரு வசனத்தை எபேசியர் 5:32 சொல்றாரு. அங்க கணவன் மனைவியினுடைய உறவை பத்தி சொல்லிட்டு சொல்றாரு, நான் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் சொல்லுகிறேன், இந்த ரகசியம். பாருங்க, பழைய ஏற்பாடுல எங்கேயுமே சபைக்கும் தேவனுக்கும் ஜனத்துக்கும் ஒரு கணவன் மனைவியினுடைய உறவை ஒப்பிட்டு யாருமே சொல்லலைங்க. பேதுரு சொல்லலைங்க, இயேசுவோடு நடந்தவங்க சொல்லுங்க. ஆனா பவுல் மூலமா இந்த ரகசியம் வெளிப்படுகிறது. உலகத்திலே மிக நெருக்கமான உறவு, அது போல சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் நெருக்கமான உறவுன்றதை தைரியமா பறைசாற்ற முடியுது அப்போஸ்தலனாகிய பவுல்னால. அதை சொல்ல, இது மிகப்பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை பவுலால வெளிப்படுத்த முடிஞ்சது. காரணம் என்ன தெரியுமா? கடவுளோட நெருங்கி நின்னதுனால. அடுத்தது கொலோசியர் 1:27 வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்குள்ளே. அல்லேலூயா ஆமென். அவர் தான் சொன்னார், நீங்கள் தேவனுடைய
இந்த வெளிப்பாடெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உட்காந்துட்டு வனாந்தரத்தில் உட்காந்து கண்ணை மூடி வாங்கிட்டது மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே வசன ப்ரூஃப் இருக்குது. கடவுள் இன்ச் பை இன்ச்சா, எபிரேயர் புத்தகம் பவுல் எழுதலன்ற ஒரு கருத்து இருக்குது, பவுல் எழுதினார்னு ஒரு கருத்து இருக்குது. நல்லா கவனிக்கணும். பவுல் எழுதிய புத்தகமாக இருக்குமா, ஏன் அவருக்கு எத்தனை பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியங்களிலிருந்து புதிய ஏற்பாட்டினுடைய முத்துக்களை பவுலுக்கு இயேசு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, ஆமென். வசனங்கள்ல இருந்து சத்தியங்கள்ல இருந்து அவரோட நெருக்கமா இருக்க 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 ஆண்டவர் அதுல இருந்து நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அப்படி நம்ம பேசும்போது ஆயிரங்கள் உட்கார்ந்து வாயை பொளந்து கேட்பாங்க. நம்ம அவருக்கு முன்னாடி கை கட்டிக்கிட்டு இருந்தோம்னா ஜனத்துக்கு முன்னாடி டை கட்டிக்கிட்டு இருக்கலாம். சத்தம் வரலையே. ஆமென். 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வருகையை பற்றிய ரகசியம். எதை பற்றிய ரகசியம்? இன்னைக்கு நிறைய பேர் வருகையை பத்தி வருகையை கூறு போட்டு விற்கிறாங்க. ஆச்சுங்களா? வருகையை பத்தி இதோ பயங்கரமா இப்போ துருக்கி வந்துருச்சுங்களா, இப்போ துருக்கியை பத்தி இப்படி ஒரு 6 மாசம் வண்டி ஓடும், எல்லாம் சீரியலா போகுது. ஆனா பவுல் சொன்ன வருகையின் ரகசியங்கள் வேற, இன்றைக்கு வருகையை பற்றி இருக்கக்கூடிய பிதற்றல்கள் வேற. அல்லேலூயா. வருகையை பற்றிய பிதற்றல்கள் வேலை. ஆனா அந்த வருகையை குறித்து தான தெளிவான ஒரு வெளிப்பாட்டை பவுலால பேச முடிஞ்சது. காரணம் தெரியுமா? அவரோட நெருக்கமா இருந்ததுனால. கடைசியா 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:1. இப்படியாக எந்த மனுஷனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும், பாருங்க, தேவனுடைய ரகசியங்களுடைய பெட்டகம். ஒரு பேங்க் மேனேஜர் எப்படி அந்த பணங்களை அவருடைய பாதுகாப்புல இருக்குதோ, அவர் சொல்றாரு, தேவனுடைய அற்புதமான ரகசியங்களுக்கும் மறைபொருளுக்கும் நான் தான்ப்பா மேனேஜர். அல்லேலூயா, ஆமென். பவுலும் நம்மளையும் இயேசு கிறிஸ்து ஒரே மாதிரி தான் பார்க்கிறாரு. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்கிற ஆண்டவர் இல்லை. பவுல் தன்னுடைய நேரத்தை, தரமான நேரத்தை ஆண்டவரோடு கூட நெருக்கமா இருந்ததுனால அவர் ஏராளமான விஷயங்களை தாராளமாக பவுலோடு பேசினார். நான் சொல்றேன், தேவனோடு நெருக்கமா இருக்கிறவர்கள் செயல்படாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவர் சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறதுனால நம்ம ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருப்போம், நம்ம ஒரு நாளும் நிற்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். தேவனுடைய ரகசியங்களை நாம் பெறுவதுதான் அவரோடு இருக்கக்கூடிய நெருக்கத்திற்கான முதல் அடையாளம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.